realme தன்னோட அடுத்த போனான realme 5s அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க and அந்த போனோட லான்ச் இந்த மாசம் அதாவது நவம்பர் மாசம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல realme 5s க்கும் realme 5 pro க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படினாக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஹலோ மக்களே வணக்கம். இது உங்க மொபைல் போன் லைப்ரரி. நான் உங்க மகேந்திரன். சோ நம்ம realme 5s க்கும் 5 pro க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம realme 5s க்கும் 5 க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு தெரிஞ்சுக்கலாம். சோ realme 5s க்கும் 5 க்கும் மேஜர் டிஃபரன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு கான்ஃபிகரேஷன்ல தான் டிஃபர் ஆகுறாங்க. நம்பர் 1 ன்னு பாத்தீங்கன்னாக்க அதோட டிஸ்ப்ளே. சோ 5s ல 6.51 inches HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, IPS LCD டிஸ்ப்ளே. and realme 5 ல 6.5 inches க்கு IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே HD டிஸ்ப்ளே தான், அதாவது 720 பிக்சல்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். realme 5s ல பிரைமரி சென்சார் பாத்தீங்கன்னா 48 மெகாபிக்சலுக்கு கொடுத்திருக்காங்க and 5 பொறுத்தவரைக்கும் 12 மெகாபிக்சல் தான் அதோட பிரைமரி சென்சார். பட் ரெண்டு போனுமே quad cam செட்டப்ல வருது. சோ இப்போ நம்ம realme 5s க்கும் 5 pro க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்லாம் பார்ப்போம். சோ இதோட பில்ட் குவாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கனாக்க ரெண்டுமே பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல டிசைன் பண்ணிருக்காங்க and front Gorilla Glass 3+ வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. realme 5s ஓட டிஸ்ப்ளே சைஸ் பாத்தீங்கன்னாக்க 6.51 inches and 5 pro ஓட டிஸ்ப்ளே சைஸ் பாத்தீங்கன்னாக்க 6.3 inches தான். பட் realme pro ஓட டிஸ்ப்ளே ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா HD டிஸ்ப்ளே ரெசல்யூஷன் and இதுவும் ஒரு IPS LCD டிஸ்ப்ளே தான். சோ realme 5s ல டிஸ்ப்ளே கொஞ்சம் பெருசா இருந்ததுனாலும் வெறும் HD தான் கொடுத்திருக்காங்க and 5 pro பொறுத்த வரைக்கும் அதுல full HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ அடுத்ததா இதோட சிப்செட்டுக்கு வருவோம். 5s பொறுத்த வரைக்கும் Snapdragon 665 சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு octa-core சிப்செட் and realme 5 pro பொறுத்த வரைக்கும் Snapdragon 712 சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ obviously realme 5 pro ஓட 712 சிப்செட் realme 5s ஓட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். சோ நல்ல ஒரு பெர்ஃபார்மிங் ஃபோன் உங்களுக்கு வேணும் அப்படினாக்க 5 pro தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அடுத்ததா இதோட மெமரி செக்மென்ட்க்கு வருவோம். realme 5s பொறுத்தவரையிலும் 32GB ல அவங்களோட ஸ்டார்ட் அப் மாடல் பேசிக் மாடல் இருக்கு. சோ 32GB with 3GB RAM and 64GB with 4GB RAM. லாஸ்டா 128GB with 4GB RAM அப்படின்ற மூணு வேரியன்ட்ல வருது. சோ 5 pro பொறுத்தவரையிலும் 64GB with 4GB and 64GB with 6GB அப்படின்ற ஒரு மெமரி வேரியன்ட்லயும் 128GB with 4GB and 128GB with 8GB அப்படின்ற இன்னொரு மெமரி வேரியன்ட்லயும் வருது. 5s and 5 pro பொறுத்தவரையிலும் கேமரா மாடியூல் ரெண்டுமே quad cam செட்டப்ல தான் வருது. சோ ரெண்டுமே ஒரே கேமரா மாடியூல தான் ஷேர் பண்ணுது. 48 மெகாபிக்சலுக்கு பிரைமரி சென்சார், இது 1.8 அபெச்சர்ல இருக்கு and இது ஒரு வைட் ஆங்கிள் சென்சார். 8 மெகாபிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், 2 மெகாபிக்சலுக்கு ஒரு டெப்த் சென்சார் and இன்னொரு 2 மெகாபிக்சலுக்கு ஒரு மேக்ரோ சென்சாரும் வச்சிருக்காங்க. சோ ரெண்டு போன்லயுமே ஒரே மாதிரியான கேமரா மாடியூல் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. and அடுத்ததா இதோட பேட்டரிக்கு வருவோம். சோ 5s ல வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆனா இது 10 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங்க சப்போர்ட் பண்ணும். and 5 pro பொறுத்தவரைக்கும் 4035 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இது 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் Whoop 3 சார்ஜிங்க சப்போர்ட் பண்ணக்கூடியது. சோ 30 மினிட்ஸ்ல 50% உங்களுக்கான சார்ஜ் ஆயிடும் இந்த போன்ல. and கடைசியா இதோட fingerprint சென்சார் ரெண்டுலயுமே rear mounted fingerprint சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல realme 5s 5 and 5 pro கான டிஃபரன்சஸ் என்ன அப்படினு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படினு நான் நம்புறேன். உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.